ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, மீனோ நகை விற்றதுக்காக மீனோக்கிட்ட முத்துக்கிட்டே வந்து 2 லேக்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. ரிமைனிங் அமௌண்ட் அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனோஜும் ரோகிணியும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாரு. முத்து என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த அமௌண்ட்டை வச்சு மீனாக்கு நகை வாங்கலாம்னு யோசிக்கிறாரு. ஆனால் மீனாக்கு அதில் விருப்பம் இல்லை. நீங்கள் சம்பாரித்து நீங்கள் தான் நகை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்துவும் சரின்னு சொல்கிறாரு. அப்புறம் மீனா இன்னொரு ஐடியா சொல்கிறாங்க, இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம், அந்த காரை நீங்கள் வாடகைக்கு விடுங்க, அதில் வர வருமானத்தை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து மேலே ரூமையும் கட்டலாம், நகையும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் ஓகேன்னு சொல்லிட்டு காரை பார்க்குறதுக்கு போகிறாரு. மீனாக்கு விஜயாவும் அண்ணாமலையும் பேசாமல் இருக்கிறது வருத்தமாகவே இருக்குது. அதனால் ஸ்ருதியும் ரோகிணியும் கூப்பிட்டுட்டு நீங்கள் அத்தைட்ட போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் போய் பேசுகிறாங்க. அப்போ பேச்சுவாக்கில் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மீனா கிட்ட சாரி கேட்டாவே கண்டிப்பாக வந்து மாமா அவங்ககிட்ட பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.